வணக்க மக்களே, நேற்று பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா சார்பில் யாரெல்லாம் நிற்க போகிறாங்க, முதற்கட்ட தலைவர்களோட தொகுதி என்னென்ன அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் பெரம்பூரில் தான் நிற்க போகிறாரு. ஸோ அங்கே தான் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. புஷி ஆனந்த் அவர்கள் வந்து தி நகர், அதுக்கப்புறம் ஆதவர்ஜனா வெள்ளிவாக்கம், மரியம் வில்சன் வந்து அவர்கள் வந்து ஆர்கே நகரில் நிற்கதாகவும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட்ராமன் அவர்கள் வந்து மயிலாப்பூர், ஜேசிடி பிரபாகர் வந்து ஆயிரம் விளக்கு, சைதாப்பேட்டையில் வந்து அருள் பிரகாசம் அப்படி தாவேக்கா சார்பாக வந்து இந்த லிஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தொகுதியில் வந்து எந்தெந்த பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிறத இந்த லிஸ்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் எல்லாருக்குமே வந்துடும். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி தாவேக்கா வச்சிருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி கிடையாது, தனித்து தான் போட்டியிட போகிறோம் எல்லா இடத்துலையுமே அப்படிங்கிறத கிளியர் கட்டாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கூடிய விரைவில் 234 தொகுதிக்குமே வந்து வேட்பாளர்கள் வந்து அறிவிச்சிருவாங்க. முக்கியமான நபர்களுக்கு வந்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து தொகுதியை வந்து நேற்று வந்து அறிவிச்சிருக்காங்க. தனித்து போட்டியிடுவோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு. தளபதி அவர்கள் வந்து முதலேருந்தே அந்த ஸ்டாண்டில் இருக்கார். பட் கூட்டணி வந்தால் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆட்சியில் வந்து பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் முதல் மாநாட்டிலே. ஸோ அதை தான் வந்து இப்போவுமே வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காரு. என்னென்ன வந்து வதந்திகள்லாம் வந்துச்சோ அதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தனித்து தான் தாவேக்கா வந்து போட்டியிட போகுது அப்படிங்கிறத கிளியர் கட்டாகவே சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து கிளியராக தெரிஞ்சிடும் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் வந்து தாவேக்கா கிரியேட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறதையும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து முற்றிலுமாக வந்து சினிமாவை விட்டு வெளியே வந்து அரசியல் தான் நான் பண்ண போகிறேன், எனக்காக பண்ணவங்களுக்காக திருப்பி பண்ண போகிறேன் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கிறதுனால ஸோ அப்போவே எதிர்பார்த்து தான் தனித்து தான் தாவேக்கா நிற்கும் அப்படிங்கிறத. ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ராங்கான முடிவு எடுப்பார் அப்படிங்கிறத டிவிகேன்ஸ் எல்லாருமே நம்பியிருந்தோம். அதே முடிவை தான் தளபதி அவர்கள் எடுத்து அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஐடிவிங்க்கு போயிருக்கும்போது எல்லார்ட்டையுமே சொன்னது வந்து தனித்து நிற்க போகிறோம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கார் போல். ஸோ அதனால் ஸ்ட்ராங்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து நேற்று வந்துருச்சு. தாவேக்கா தனித்து தான் நிற்க போகுது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.